ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்டெம்ப்ரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ரக்சர் சயின்ஸ் அண்ட் ப்ளே இன் ஹியூமன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு எஸ்ஸே சொல்லியிருக்கிறாங்க, எஸ்ஸே கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடா அப்படிங்கிறவங்க தான். இந்த சம்மரியை வந்து நம்ம தமிழில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரிடா இவர் யார் அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். 1966 வந்து ஜான் ஹாப்கின் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சிம்போசியம் அப்போ வந்து அவங்க இந்த எஸ்ஸையை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. இவங்களோட தியரி என்ன அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு பில்டிங் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படி தானே. அப்போ டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிள்ளைங்கக்கிட்ட வந்து பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்து விளாட விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளாக் கட்டுறாங்க. அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து போட்டு பார்ப்போம் இல்லையா, அதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம அது உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து எழுதக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆத்தர் வந்து எழுதுவாங்க. ஆத்தர் எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு போம் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு போம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போம் தான் எழுதுவாங்களே தவிர அந்த போமுக்கான மீனிங்கோ எக்ஸ்ப்ளனேஷனோ வந்து ஆத்தர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்க வேண்டிய வேலை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்மளோட நம்ம அறிவுக்கு எட்டுற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு போமை ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு மீனிங்கை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிப்போம். அந்த போமோட மீனிங்கை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது ரீடர்ஸான நம்ம வேலை தான். கிரிட்டிக்ஸ் இல்லைன்னா அந்த ரீடர்ஸ் வந்து ஒரு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரீக்ரியேட்டிங் த டெக்ஸ்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ரீக்ரியேட்டிங் பண்ணி பார்த்தா தான் நம்ம ரீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களுக்குள்ள ஒவ்வொரு இமேஜினேஷன் வரும் இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு போமாக இருக்கலாம், ஒரு ஒர்க்காக இருக்கலாம். அந்த ஒர்க்குக்கு வந்து ஃபிக்ஸடாக எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. அதாவது எந்த ஒரு ஒர்க்குக்குமே ஃபிக்ஸடாக இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆத்தர் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து அதை எழுதியிருக்கலாம். ஆனால் ரீடர்ஸான நம்மளோ இல்லைனா கிரிட்டிக்ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும் இல்லையா, அதனால ஃபிக்ஸ்டு மீனிங் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களோட டிட்டர்மினேஷனும் வந்து வேற ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ நம்மளை வந்து ஒரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா காமனாக கேட்டுன்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இமேஜினேஷன் வரும். சப்போஸ் ஒருத்தவங்க மைண்டில் வந்து பர்ஷியன் கேட் வரலாம், நார்மல் கேட் வரலாம், ப்ரௌன் கலர், ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலரில் முதற்கொண்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க. டிட்டர்மினேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட டெரிடா வந்து எதை பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னா டீசென்ட்ரிக் கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து அவர் பிலீவ் பண்ணுறாரு. டீசென்ட்ரிக் த டெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒத்தலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது அதில் உள்ள மேஜரான கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். நம்ம வந்து அதை நம்ம சைக்காலஜிக்கல் அப்ரோச் மூலியமாக போகலாம், இல்லைனா ஃபார்மலிஸ்டிக் மாரலிஸ்டிக் அப்ரோச் மூலியமாக நம்ம எந்த அப்ரோச் மூலியமானாலும் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அதில் வந்து ஒத்தலோ தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒத்தலோ மெயின் கேரக்டராக வந்து நம்ம எடுத்துக்கணும்னா ஒத்தலோவை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எமிலியாவை எடுத்துக்கலாம். ஏன்னா எமிலியா வந்து அந்த கர்ச்சிஃப் எடுத்ததுனால அந்த பிளேயோட டோட்டலுமே வந்து கொலாப்ஸ் ஆகும் இல்லையா. அவங்கள அந்த சின்ன கர்ச்சிஃப் மூலியமாக நிறைய பேரோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நம்ம வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாலும் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எதிலிருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம கையில் தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் சென்டர் கேன் பி எனிவேர் இன் த டெக்ஸ்ட். நம்ம வந்து இதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, எதிலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரிடா சொல்கிறாரு. மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட் கேன் பி எனிவேர். எங்கே இருந்தனாலும் நமக்கு வந்து மீனிங் கிடைக்கலாம். ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து எதில் பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா டீசென்ட்ரிக்கில் வந்து அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதாவது டீசென்ட்ரிக் தியரியில் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதே இது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்திருக்கும் இல்லையா, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்தது தான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ சென்ட்ரிக், அது இப்படி சென்ட்ரிக் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்லாம் வந்து அதில் வந்து உங்களுக்கு சென்ட்ரிக் அந்த தியரியில் வந்து பிலீஃபே கிடையாது.
ஒரு வாட்டி வந்து ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆத்தர் வந்து எழுதி முடிச்சிட்டார் அப்படின்னா, அவரு வந்து அதோட அவர் வேலை முடிஞ்சது. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நிஜமா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வொர்க் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த வொர்க்ல வந்து யாருக்கெல்லாம் வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸும், கிரிட்டிக்கும். ஏன்னா, நம்ம தான் அந்த வொர்க்க ரீட் பண்ண போறோம். கிரிட்டிக்ஸ் வந்து அந்த வொர்க்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்க. ஆத்தருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வொர்க்ல வந்து வேலை கிடையாது. ரீடர்ஸான நம்மளும், கிரிட்டிக்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போம்னா, அந்த போம் வந்து ரீட் பண்ண பண்ண நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங் கிடைக்கும். கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட பெர்செப்ஷன்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு மீனிங் கிடைக்கும். அதுக்கப்புறமே ஆத்தர் வந்து இல்ல அப்டிங்கிறத சொல்றாங்க. அதுதான் அப்டின்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மீனிங் குடுக்கும். ஆத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான். அதாவது இதுல வந்து இறந்துட்டாங்க அப்டின்னா, நிஜமா இறந்திருக்க மாட்டாங்க. அந்த வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்டின்னா, அத வந்து டெத் அப்டின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க அவரு. அப்புறம் அந்த ரீடருக்கு வந்து அப்பதான் ஒரு ஃப்ரீ டூ ரீட். அதுக்கப்புறம் ஆத்தரோட வேலை முடிஞ்சது. ரீடர்ஸ் வந்து ஃப்ரீயா ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு தோன்ற ஒரு ஒப்பீனியன சொல்லலாம். அதாவது மீனிங்க வந்து நம்மளோட இஷ்டம் தான் இல்லையா? ஒவ்வொரு போம் ரீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அந்த மீனிங் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா டெரிடாக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங்ல வந்து ஒரு பிலீஃபே கிடையாது. அதாவது வந்து அவர் வந்து அதில நம்பிக்கை அவருக்கு வந்து அவர் வந்து அத பிலீவ் பண்ண மாட்டாரு. இந்த போமுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு மீனிங்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நெறைய கெப்பாசிட்டி இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்ட நான் ரீட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு ஒரு மீனிங் குடுக்கும். நீங்க ரீட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு மீனிங் குடுக்கும். அதனால அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நெறைய கெப்பாசிட்டி இருக்கு. எதுக்குன்னா, டிஃபரண்டான மீனிங்க டிஃபரண்டான பெர்சன்ஸ்க்கு குடுக்குற அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நெறைய கெப்பாசிட்டி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத என்ன சொல்றாங்க அப்டின்னா, திஸ் இஸ் கால்ட் ஃப்ரீ ப்ளே ஆஃப் மீனிங் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு பெரிய டாபிக். ஆனா, அத வந்து நான் பார்ட் பார்ட்டா வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது டவுட் இருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.